அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். யாரோ ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி 12ஆம் வீட்டில் கடகராசியில் இருந்தால் தாரதோஷமா சார், அது கொஞ்சம் எனக்கு டீட்டெயில் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த பாருங்கம்மா, அதாவது அது ஒரு லேடி தான் கேட்டிருக்குறீங்க. அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பலனையும் கணிக்கிறது போல தான் கடகராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம கணிக்க முடியும். ஆனால் கடகராசியில் இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன அதாவது வேறு நிலைகள் இருக்கின்றன. அதாவது இப்போ கடகராசியில் இப்போ எந்த ராசி எந்த கிரகம் இருக்கோ அதை நம்ம எப்படி கணிப்போம்? அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கா, உச்சமாக இருக்கா, நட்பாக இருக்கா, பகையாக இருக்கா, நீசமாக இருக்கா, அல்லது கிரக அவஸ்தையில் இருக்கா? அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கும்போது அது முதல்ல எந்த நிலையில் இருக்கிறது, அதனுடைய பலவீனம் என்ன, இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த கணிப்புக்கு நம்ம போவோம். அப்போ நீங்கள் கேட்குறது மாதிரி இப்போ 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறது சிம்ம லக்கணத்துக்கு கேட்குறீங்க. சிம்ம லக்கணத்துக்கு 12ஆம் வீடு கிட்டத்தட்ட நான் மேசம் முதல் மீனம் வரை 12 லக்கணத்துக்கும் 12ஆம் வீடு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற வீடு இருக்குது, மோசமான பலன்கள் தரக்கூடிய வீடும் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்னுடைய முந்தின வீடியோக்களில் நிறையா சொல்லியிருக்கிறேன். அதாவது தனுசு லக்கணமாக இருந்தால் 12ஆம் வீடு மிகப்பெரிய கருதலை செய்கிறதில்ல. அதே மாதிரி லக்கணத்துக்கு யோகருடைய வீடாக இருக்கணும் அந்த 12ஆம் வீடு, அது பெரிய பாதிப்பை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் பார்க்க போனால் சிம்ம லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் மிகப்பெரிய கருதலை தருவதில்லை. ஆனால் இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு மட்டும் நீங்கள் அந்த வீடு கொடுத்த சந்திரனுடைய நிலையை 2 விதத்தை பார்க்கணும், 2 விதமாக பார்க்கணும். சந்திரன் வளர்விரை சந்திரனா தேய்விரை சந்திரனா, இதில் என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கா, பாவ கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கா அப்படின்ற விதியை நீங்கள் எப்படி எடுக்க முடியும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சந்திரனை எப்படி இருக்கிறாரு அந்த ஜாதகத்தில் அப்படின்றத வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஒருவேளை தேய்விரை சந்திரனோட வீட்டில் இருக்குது கடகராசியில், அதாவது கடகராசியில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த ஜாதகக்காரர் அமாவாசையில் பிறந்திருக்காரு அப்படின்னா தேய்விரை கிட்டத்தட்ட பாவ கிரகத்தினுடைய வீட்டில் தான் அந்த கிரகம் இருக்குது அப்படின்றதான் நம்ம எடுக்க முடியும். கிட்டத்தட்ட சனியோட வீட்டில் ஒரு கிரகம் இருப்பதை போல தான் அந்த பலன் அங்கே வேலை செய்யும். அப்போ ஒருவேளை பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது வளர்பிறையிலையோ கிட்டத்தட்ட தசமி திதிக்கு அப்புறமோ, வளர்பிறைன்னு எடுத்துக்கோங்களேன், வளர்பிறையிலையோ அந்த ஜாதகக்காரர் பிறந்திருக்காரு, அந்த ஜாதகருக்கு கடகராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் மிகப்பெரிய கெடுதலாக தருவது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சுப கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் அதனுடைய திசை வரும்போது மிகச்சிறப்பான நல்ல பலன் தான் தருது. இந்த இடத்துல பகை நீசம் ஆட்சி உச்சம் பார்க்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பார்க்கணும் தான். என்ன கிரகங்கள் உச்சமாக இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் நல்ல பலன்களை நிறைய அள்ளி கொடுக்கும். பகை அல்லது நீசமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் பலன்களை குறைத்து தரும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி 12ஆம் வீட்டை மறைஞ்சிருக்கு, நீங்கள் தாரதோஷமானு கேட்டிருக்கிறீங்க. இதில் ஒரு மேட்ரு சொல்லுது பாருங்க. ஒருவேளை 12ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னது போல் சிம்ம லக்கணமாக இருந்து 7ஆம் வீட்டு அதிபதி சனி கடகராசியில் இருக்கிறாரு, 7ஆம் வீட்டில் தேய்விரை சந்திரன் இருக்கிறார், அதாவது கும்ப ராசி சிம்ம லக்கணம் 12ல் சனி அப்படி இருக்கிறதா வச்சுக்கிட்டா கட்டாயம் தாரதோஷம் உண்டு. என்ன காரணம்? விரையாதிபதி அங்கே ஏழில் போயிடுவார், தேய்விரை சந்திரனாக இருப்பார். சப்போஸ் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தாரதோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தாரதோஷம் இல்லை. அது எப்படிப்பட்ட வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு? முழுக்க பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா, அல்லது சூரியனிலிருந்து எத்தனாவது ராசிக்குள்ள அந்த சந்திரன் இருக்கிறாரு? இந்த விதி மட்டும் நம்ம ஒரு ஜாதகம் பார்க்காம டக்குன்னு அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பலன் இப்படி தான் கணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் மிக துல்லியமாக கணிக்கிறதுக்கு எல்லா ஜாதகத்துலேயுமே இந்த ஒரு விதி மட்டும் பலன் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். மிக துல்லியமாக கடகராசியில் இருக்கக்கூடிய கிரகம் இப்படி பலனை தரும் அப்படிங்கிறது பொதுவாக எந்த வெளியிலும் சொல்லிட முடியாது. ஆனால் கணிக்கிறது இப்படி தான் கணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அப்போ உதாரண ஜாதகம் பற்றி சொல்லும்போது அந்த உதாரண ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அடுத்த ஒரு ஜாதகத்தை நீங்களே பார்க்கும்பொழுது கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த ராசிக்குடைய அதிபதி சந்திரன் எப்படி இருக்கிறாரு,
வலுவாக இருக்கிறாரா, அதுக்கப்புறம் வலுவாக இருக்காரா வீடு கொடுத்தவனுடைய நிலை, அதாவது வந்து வீடு கொடுத்தவன் வலு அப்படின்னு சொல்லுவாங்கடா. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த சந்திரன் வந்து சுபச்சந்திரனா பாவச்சந்திரனா அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும்ல முதல்ல. அந்த ஒரு லாஜிக் தான் வந்து கடகராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது கணிக்கிறதுல வந்து பலன் இடிக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பார்க்க பார்க்க பழகிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாதகம் நம்மளே எடுப்போம். ஜாதகம் எடுத்து ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி, இந்த ஜாதகத்தையும் எடுத்துக்கிடுவோம். இந்த ஜாதகத்தில் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. அது கடகராசியாக இருக்குது. சரி, கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது நல்ல பலன்களை தருவாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்ல பொதுவாக நான் வந்து திசா ரீதியாக கடகராசியில் ஒரு கிரகம் இருக்குது, அது எப்படி பலன்கள் தரும் அப்படிங்கிறத பொதுவாக அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதகத்தை சொல்கிறேன். முதல்ல வந்து கடகராசியில் கேது இருக்கிறாரு. அந்த கடகராசிக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த சந்திரன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் பொதுவாக 10ஆம் வீடுன்னு வந்தாச்சு. அப்போது மறைவு ஸ்தானம் 3, 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அந்த சந்திரன் இல்லை. வீடு கொடுத்தவங்க வந்து கேந்திர பலம் வாங்கியிருக்கிறாரு, அதாவது வந்து தசம கேந்திரத்தில் இருக்கிறார். ஒரு வகையில் பிரச்சனை இல்லை. அது புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு. புதனுடைய வீட்டில் சந்திரனுக்கு வந்து சந்திரன் எல்லா வீட்டையும் நட்புன்னு போட்டிருப்பாங்க. நீச்சம் உச்சம் மட்டும் வந்து விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம், ரிஷபத்தில் உச்சம். மற்ற எல்லா வீட்லேயும் வந்து சந்திரன் நட்பு தான் அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்குது. இதில் வந்து சந்திரன் எல்லா வீட்டையும் நட்பு அப்படின்ற பட்சத்தில் வந்து அதிநட்பு ஸ்தானத்தை நீங்கள் எடுத்துடணும். சூரியனுடைய வீட்டில் சந்திரன் வந்து அதிநட்பு. சந்திரனுடைய நண்பர்களுடைய வீட்டில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா அது விசேஷமான பலன், மிக விசேஷமான பலன். சந்திரனை வந்து மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா புதன். புதனுடைய வீட்டில் சந்திரன் இருக்க வந்து அவ்வளோ ஒரு மிக விசேஷமான பலன் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே சந்திரன் கெட்டு போகவில்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ கேதுவுக்கு வீடு கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் வந்து கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார், மறைஸ்தானத்தில் ஓரளவுக்கு வலிமையாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் யார் அந்த சந்திரனை புதனும் சனியும் பார்க்காங்க, வேலனோட அந்த சந்திரன் கூடி இருக்கிறாரு. சரி, இந்த இடத்துல சந்திரனுக்கு ஏதாவது பலவீனம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போனால் சனியால் பார்க்கப்படுவது ஒரு பலவீனம், புதனால் பார்க்கப்படுவதும் கிட்டத்தட்ட பலவீனமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சந்திரன் புதன் பார்வை சேர்க்கை இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு யோகமான பலன் கிடையாது. ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி இருக்கும் பாவமும் பார்க்கும் பாவமும் பலம் பெறும். லக்னாதிபதி பார்வைப்பட்ட எந்த இடத்தில் இருக்கும் கிரகமும் நல்ல பலனை தரும் அப்படின்ற விதியின் கீழே வந்து இந்த சந்திரன் வந்து மிகப்பெரிய கருதலை தரமாட்டார் இந்த ஜாதகக்காருக்கு. சரி, சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது அப்போ எப்படி தருவார்? சந்திரன் எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்கிறாரு. வளர்வரே சந்திரனாக இருக்கிறாரா? ஆமாம். கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்த ஜாதகர் பாருங்கள். சூரியனுக்கு 8வது ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. தேய்பிரை சந்திரன் அப்படின்னு முழுமையான தேய்பிரை சந்திரன் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமையில் சந்திரன் இல்லை. அப்போ ஓரளவுக்கு ஒரு ஒளி பொருந்திய சந்திரனுடைய வீட்டில் தான் வந்து கேது இருக்கிறாரு. அந்த கேதுவை அடுத்து எந்தெந்த கிரகம் பார்க்குது அதற்கு தகுந்தாற் போல் நம்ம பலன் எடுத்துக்கிட வேண்டியதான். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது எப்படி பலன் தருவார் அப்படிங்கிற சந்திரனை வச்சு ஓரலாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கேதுவை யார் பார்க்கா? லக்கணத்துக்கு சுபர் சொல்லக்கூடிய 2, 9ஆம் வீட்டு தன பாக்கியாதிபதி சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு 5லேருந்து. மிகச் சிறப்பான பலன் அந்த ஜாதகருக்கு கேது திசையில் அள்ளி கொடுக்கும். ஐஸ்வர்யங்களும் கடாட்சங்களும் பால் பாக்கியங்களும் 2ஆம் வீடு தனஸ்தானாதிபதி பார்க்குறதுனால சொத்து சேர்க்கைகள் எல்லா அமைப்பும் இந்த கேது திசையில் அந்த சாதகருக்கு மிக அற்புதமான அமைப்பில் அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த கேது திசை இருக்கும். இப்படி தான் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு நீங்கள் பலன் கணிக்கணும். கமெண்டில் கடகராசியில் இந்த ஜாதகத்தில் பாருங்கள், ராகு இருக்கிறாரு. மேச லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ 4ஆம் வீடு கடகராசிக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் வந்து லக்கணத்திலே இருக்கிறாரு. சரி, தேய்பிரை சந்திரனா வளர்பிறை சந்திரனா? சூரியனுக்கு 7 ராசிக்குள்ள சந்திரன் இருந்தால் வளர்பிறை, 7 ராசிக்கு மேல் அதாவது 8வது ராசியில் இருந்தால் கூட முழுமையான தேய்பிரை கிடையாது. சரிங்களா? ஒரு 10 ராசிக்கு மேலே இருந்தால் கடுமையான தேய்பிரைன்னு சொல்லிக்கலாம். தேய்பிரை சந்திரன் அதாவது பாவச்சந்திரன். அப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வளர்பிறை சந்திரன் வீட்டில் தான் ராகு இருக்கிறாரு. அதுக்கடுத்து ராகு வந்து எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ராகுவை லக்கண சுபர்னு சொல்லக்கூடிய சூரியன் பார்க்குறாரு. அதுக்கடுத்து குருவும் பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு. லக்கணத்துக்கு ஆகாத அவயோக கிரகம்னு சொல்லக்கூடிய புதனும் பார்க்குறாரு. புதன் பார்த்தாலும் குரு சூரியன் 2 சுபக்கரனுடைய பார்வை, லக்கண சுபருடைய பார்வையில் ராகு இருக்கிறார். ராகு மிகச்சிறப்பான பலன்களை நல்ல பலன்களை அள்ளித்தரும். ராகுதசை 18 வருஷம் இந்த மாதிரி ஜாதகருக்கு ராகுதசை வருது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பலவீனமான நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். சொத்து சேர்க்கைகள் அதிகம் உண்டாகும். 4ஆம் இடம் வந்து சொத்து, ப்ராப்பர்ட்டி, வீடு, மண்மனை, நிலம்,
அதெல்லாம் சொல்கிறாங்க. வண்டி வாகனம் இது எல்லாமே, அதாவது அசையா சொத்து ப்ராப்பர்ட்டி நிறையா கிடைக்கும் ராகு திசையில். ராகு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தாய்க்கு தோஷம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குரு பார்வை சூரியனுடைய பார்வையில் இருக்கிறனால தாயாருக்கு எந்த தோஷமும் இந்த ராகு இங்கே இருக்கிறதுனால பெரிய கெடுதலை தராது. ராகுக்கு வீடு கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் லக்கணத்தில் இருக்கிறாரு. லக்கணத்திலிருந்து செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது குத்தமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குத்தம் கிடையாது. செவ்வாய் வந்து இந்த மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி. இப்படி தாங்க சாதத்தை பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது தான் பலன் டக்கு 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 டக்குன்னு வரும். அதனால தான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு மட்டும் நான் வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் சொல்கிறேன். இதை விட விளக்கமாக சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். வாழ்க வளமுடன்.